ரெஜினா மேடம் ஆளைய காணோம். எப்போ வருவாங்க? அட மேடம் வந்துட்டாங்க. பிரியா, அந்த பட்டிக்காடு எங்க இருக்கா? மேடம் உள்ளதான் இருக்கா, வா போலாம். ஆஹா, இன்னைக்கு மேடம் வந்திருக்க கோவத்தை பார்த்தா இன்னைக்கு பூஜா உண்டில நக்கிடுவாங்க போல. பூஜா, உனக்கு இருக்கிற தைரியம் மாதிரி எங்களுக்கெல்லாம் துளி அளவு கூட கிடையாது தெரியுமா? நீ எவ்வளோ போல்டா இருக்க. நான் கூட உன்னை நினைச்சேன், இவ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, தைரியமே இல்லாத பொண்ணுன்னு. பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியசாலியா தான் இருக்க. நாங்க வேலையை பார்த்துட்டு மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதும் நினைப்போம். யார் விஷயத்துலயும் தலையிட மாட்டோம். எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனா நீ ஒரு விஷயம் தப்பு நடக்குன்னு தெரிஞ்சு அது எப்படி தட்டி கேட்டிருக்க. பரவாயில்ல, உன்னையெல்லாம் பாராட்டியே ஆகணும். நான் எப்பவுமே அப்படித்தான். எங்க அம்மா எங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்காங்க. எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க தான். அதனால எங்க வீட்டுல எப்பவுமே நாங்க தைரியமா இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தா எங்க அம்மா வளர்த்துருக்காங்க. எங்க தப்பு நடந்தாலும் சரி தட்டி கேட்கணும் அப்படின்னு தான் எங்க அம்மா எப்பவுமே எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க அம்மாவை தான் பாராட்டணும்னு. ஆமா. பட்டிக்காடு மேடம், இங்க வேலை பக்கம் வந்தியா இல்ல இந்த கம்பெனி இழுத்து மூட வந்தியா? ஊரை திருத்தணும்னு நினைச்சினா இங்க எதுக்கு வந்த? போய் ஏதாவது ஒரு மடத்துல போய் வேலை பார்க்க வேண்டியதானே. இங்க வந்து ஏன் உயிரை வாங்க வந்திருக்க? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? 2 கோடி ரூபாய். இப்போ இங்க செலவு பண்ண பணத்தை யார் கொடுப்பா? உங்க அப்பா வந்து கொடுப்பாரு. அறிவில்லாத முட்டாள் கூட இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டான். கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரில நின்னுட்டு இருக்கா. வேலைக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம யாரு என்ன பண்ணா என்ன பேசினா உனக்கு என்ன? இது என்ன உன் கிராமம் நினைச்சியா? என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கா. ரெஜினா கோவப்படாதீங்க ரெஜினா. இங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பூஜாவை எதுக்கு இப்படி திட்டுறீங்க? ப்ளீஸ் அருண், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நீங்க எல்லாம் இங்க பாத்துக்கிடுவீங்கன்னு நினைச்சுதானே நான் வெளியில போனேன். இது வரைக்கும் நம்ம கம்பெனியோட எந்த ப்ராஜெக்டும் இப்படி ஆனது இல்ல. அதுவும் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸால இப்படி ஒரு ப்ராப்ளம்னா அது நம்ம கம்பெனிக்கே அசிங்கம். எவ்வளவு பெரிய கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்திருக்கா. இது உங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லையில. எல்லாருமா சேர்ந்து புரட்சி பண்றோங்கிற பேர்ல நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உருவாக்கி இருக்கீங்க தெரியுமா? பட்டிக்காடே, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி செலமா நின்னுட்டு இருக்க. ப்ளீஸ் மேடம், ஒரு நிமிஷம் நாங்க என்ன சொல்றோம்னு கேளுங்க மேடம். பிரகாஷ், நான் என்ன செய்ய சொன்னா நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா. சிட்டி லைஃப் ஸ்டைல பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட ஒர்த் என்னன்னு தெரியும்ல. என்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இதென்ன புரட்சி பண்றதுக்கும் சேவை செய்யறதுக்கும்? இங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பார்த்து சொல்றதுக்கு நான் ஒன்னும் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கல. இப்போ நான் செலவு பண்ண பணத்தை நான் எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? சொல்லுங்க பிரகாஷ், சொல்லுங்க. நீங்க பண்ணது சரியில்லை பிரகாஷ். நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை நம்பி நான் விட்டுட்டு போனல, அதான் என் தப்பு. நான் இந்த ப்ராஜெக்ட் காண்டி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கீங்க. மேடம், என் மேலதான் தப்பு மேடம். அவங்கள யாரும் எதுவும் சொல்லாதீங்க மேடம். பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உன்னாலதான் நல்லது பண்றேன் தீர்ப்பு சொல்றேங்கிறதுக்கு நீ என்ன நாட்டாமையா? நாட்டாமையும் கிடையாது, இது உன் கிராமமும் கிடையாது. இங்க எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, உனக்கு என்ன? ஒரே வார்த்தையில சாரி மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருவேன். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் பதில் சொல்லணும். விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். பட்டிக்காடு, இங்க நடந்த நஷ்டத்துக்கும் இந்த பணத்துக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு. என்ன நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? உன்னையத்தான் கேட்டுட்டு இருக்கேன். உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? என் பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும். மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இங்க நடக்க இருந்த தப்பு பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் மேடம் தடுத்தேன். நான் நல்லது நினைச்சுதான் மேடம் பண்ணேன். போதும் நிறுத்து. அழுது டிராமா பண்ணாத. உன்ன மாதிரியே நானும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட போய் அழுதேன்னு நினைச்சுக்கோ. கம்பெனி இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என் கண்ணு முன்னாடியே நிக்காத. எங்கேயாவது போய் தொலை. பிரகாஷ், என் கூட ஒரு நிமிஷம் வாங்களேன். இங்க அருண், வாங்க பிரகாஷ், நான் சொல்றேன். அப்புறம் பட்டிக்காடு, நீ எங்க போவியோ யார் கால விழுவியோ தெரியாது. என்னோட மொத்த பணத்தை நீ இன்னைக்கே செட்டில் பண்ணி ஆகணும். கிளம்பு. நீ பணத்தோட தான் ஆபீஸ் பக்கமே வரணும். அது வரைக்கும் உனக்கு வேலையே கிடையாது. சீப்பா பிரியா, இவளை இழுத்துட்டு போ. வாடி வா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன இப்படி பண்ணாதீங்க மேடம். வாடி. அங்க என்ன பேசிட்டு இருக்க? வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா. சாரி சார், நாங்க ஏதோ நல்லது பண்றோம்னு நினைச்சு உங்க பையன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். வி ஆர் வெரி சாரி சார். எங்க கம்பெனி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்.
பாவம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் இப்படி தடையாகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். உங்க பையனோட நல்ல குணமும் உங்களோட நல்ல குணத்தையும் பார்த்துட்டு அந்த கல்யாண பொண்ணு ஏமாத்துறத தெரிஞ்சு எங்களால தாங்கிக்க முடியல சார். அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க சார். எதுக்கு தம்பி எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எங்களுக்கு நீங்க நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கீங்க. இந்த பொண்ணோட மட்டும் என் பையனுக்கு கல்யாணம் நடந்திருந்தா நாங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்ப்பா. எங்களுக்காக அவங்க கூட வந்துச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. நான் தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. என் பையனோட எதிர்காலத்தையே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நாங்க தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். அது வந்து மேடம், என்னாச்சுப்பா? எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஏதாச்சும் உதவி பண்ணணுமா? என்ன பண்ணணும் சொல்லுப்பா. சார், உங்ககிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 2 கோடி ரூபா. எங்க கம்பெனி இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கு சார். இப்போ மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ரெஜினா மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த பொண்ணோட வேலையே போயிடும் நினைக்கிறேன் சார். அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்ப்பா. அந்த பொண்ணு எங்க? ஆமா, அந்த பொண்ணு பேரு என்ன? அந்த பொண்ணு பேரு பூஜா. அவ மேடம் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கா. மேடம் இப்பவே அரேஞ்ச்மெண்ட் செலவை பத்தி அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணலன்னா அந்த பொண்ணோட வேலையே போயிடும் சார். சார், நான் உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன். கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்னப்பா நீ இப்படி கேக்குற? என் பையன்கிட்ட இப்பதான் நான் பேசிட்டு வந்தேன். என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, எனக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடந்ததாமா என் வாழ்க்கையே போயிருக்கும். நல்ல வேளை என் வாழ்க்கையை காப்பாத்துனதே அந்த பொண்ணுதான். ரொம்ப நன்றி சொன்னதா சொன்னா. இதுக்காண்டி நாங்க இந்த உதவி கூட பண்ண மாட்டோமா? இப்பவே உங்க மேடமை பார்த்து கண்டிப்பா அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த பொண்ணுக்காண்டி இல்ல, நாங்க இந்த செலவுக்கு கண்டிப்பா காசு கொடுத்துதான் ஆகணும். அது எங்க கடமை. அதை நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம்ப்பா. நீ அந்த பொண்ணுக்காண்டி தான் கொடுக்குறோன்னு நினைச்சிடாதீங்க. இது எங்களோட கடமை, எங்களோட செலவு. நாங்க கண்டிப்பா செட்டில் பண்ணிடுவோம். வாப்பா, உங்க மேடம் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. உங்க மேடம்கிட்டே பேசிடலாம். மேடம் கீழே தான் சார் இருக்காங்க, வாங்க. போப்பா, வரோம் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும்பா, நீ எத்தனை தடவை தான் நன்றி சொல்லுவ. சரி வா போலாம். சரிங்க சார். ரெஜினா, பூஜா எங்க? அவ பண்ண வேலைக்கு மாலை போட்டு மரியாதையா பண்ண முடியும். இப்பதான் அவளை அடிச்சு துரத்துனேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. சார், என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உட்காருங்க மேடம், பேசலாம். சரிங்க சார். பூஜா, அழாத பூஜா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. வா பூஜா, நீ வேலையை விட்டுலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. வா, உன்னை தான் கூப்பிட்டாங்க, வா. நான் வர மாட்டேன். யார் கூப்பிட்டா? அங்க வந்து நீயே பாரு யார் கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியும். வாமா. என்னம்மா வேலை பார்த்துட்டு காசு வாங்காம போயிட்ட? உங்க மேடம் என்னோட பையனோட கல்யாண அரேஞ்ச்மெண்ட்டுக்காண்டி 2 கோடி ரூபாய் கேட்டாங்க. நீ என்னன்னா என் பையனோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்தி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணது உங்க சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சும் நீ தயங்காம உண்மையை சொன்னில. உன்னோட தைரியத்துக்காண்டி எக்ஸ்ட்ராவா 30 லட்ச ரூபாய் தரேன். மொத்தமா 2 கோடியே 30 லட்ச ரூபாயும் செக் போட்டு தந்துடுறேன். செக்கை எழுதி கொடுத்துறோம். அத நீயே உன் கையால உங்க மேடம்கிட்ட கொடுத்துரு. நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. இந்த மாதிரிதான் எங்க தப்பு நடந்தாலும் தைரியமா தட்டி கேளு. உன்னோட தைரியம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உன் வேலைன்னு இல்ல, வேற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீ என்கிட்ட தாராளமா வந்து ஹெல்ப் கேட்கலாம். நான் உனக்காண்டி உதவி பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, வாங்க, டைம் ஆயிடுச்சு. எல்லா சொந்தக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, போலாம். இது நம்ம பூஜாவோட தைரியத்துக்காண்டி கிடைச்ச கிஃப்ட். இந்த கிராமத்துல உள்ள பஞ்சாயத்துல எல்லாம் தப்பு பண்ணா தீர்ப்பை உடனே சொல்லுவாங்கல்ல, தண்டனையும் உடனே கிடைச்சிரும். அந்த மாதிரி தான். அப்படி தப்பு பண்றவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சிச்சுன்னா இனிமே யாருமே தப்பே பண்ண மாட்டாங்க. எங்க தப்பு நடந்தாலும் இந்த மாதிரி தட்டி கேட்டாதான் இனிமே எந்த தப்புமே நடக்காது. போதும் அருண், நிறுத்துங்க. சரி பிரியா, எல்லாரும் கிளம்புங்க, போலாம். சூப்பர் அருண், நீங்க இந்த விஷயத்த சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க. அப்புறம் பூஜா, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க சார், தேங்க்ஸ். இப்பதான் பூஜா என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூஜாவோட மனசுல நான் இடம் பிடிச்சிடணும். சீக்கிரமாவே என் காதல சொல்லிடுவேன்.